ஹரி ஓம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கொடையூர்ன்ற ஊரில் அபிராமி அம்மன் கோயில் இருக்குது. அந்த அபிராமி அம்மன் கோயிலில் நம்ம பாலசுப்ரமணியம் பட்டர் வந்து அம்மனை பார்த்து மெய்மறந்து சாமி கும்பிட்டுருக்கிறாரு. மெய்மறந்து சாமி கும்பிடையில் அம்மனோட முகம் எப்படி தெரியுது இவருக்கு? நல்ல முழு நிலவாட்ட தோன்றி மெய்மறந்து கண்களை மூடி சாமி கும்பிட்டுருக்கிறாரு. அப்போ அந்த நாட்டு ராஜா வர்றாரு. ராஜா வரையில் எல்லாரும் ராஜாவுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. இவர் மெய்மறந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்து ராஜாவை கவனிக்கல. அப்போ ராஜா என்ன கேட்குறாரு, இன்னைக்கு என்ன திதி பட்டரே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பட்டர் இன்னைக்கு கண்களை மூடிக்கிட்டு இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறாரு. பௌர்ணமி திதியா அப்படின்னு ஊர் மக்கள் அங்கனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அமாவாசை திதின்னு காலண்டர் பஞ்சாங்கத்திலலாம் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இன்னைக்கு பௌர்ணமி திதி தான். அப்போ ராஜா கேட்குறாரு, காலண்டர் பஞ்சாங்கத்தில் எல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் என்ன மாற்றி சொல்கிறீங்க பௌர்ணமி தீதின்னு? பட்டர் வந்து இப்படி மாற்றி சொல்லலாமா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகுது. உடனே கோயில் முன்னாடி இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்கிறாரு, மாற்றி எப்படி ஒரு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊஞ்சல் கட்டி அதுக்கு கீழே யாக குண்டை வளர்த்து அந்த ஊஞ்சல் மேலே இவர் வந்து நிற்கிறார். நின்று அபிராமியம்மோட புகழை அழகை எல்லாம் வர்ணித்து அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கிறாரு. வாடையில் ஊர் மக்கள் எல்லாம் ராஜா மந்திரி ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ இன்னும் காணோம், இன்னும் வந்து இப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறாரே, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஊர் மக்களை யோசனை பண்ண ஆரம்பிக்கிறப்ப நேரத்தில் இவர் அந்த அனலெல்லாம் தாக்குனாலும் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கண்களை மூடி மெய்மறந்து பாடையில் ஆகாயத்திலிருந்து அம்மன் காட்சி தர்றாங்க. இப்படி பார்த்து அம்மன் பட்டரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே பட்டர் என்ன செய்கிறாரு, அம்மா நான் உன்னைய பார்த்துட்டேன், உன்னைய பார்த்தது இந்த ஜென்மமே பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை தெரிவிக்கிறாரு. ஊர் மக்கள்லாம் இவராக சிரிச்சுட்டே பாரு, என்ன இப்படி அப்படின்னு பார்க்குறப்ப தான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெற வேண்டும்னு சொன்னோன்னே அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களோட கடுக்கனை எடுத்து அப்படி வீசுகிறப்ப அது அழகான முழு நிலவாக மாறிடுது. அப்போ அமாவாசை அன்னைக்கு முழு நிலவு வந்தது. இறைவன் வந்து நேரடியாக அம்மா வந்து அம்பிகை வந்து நேரடியாக முழு பௌர்ணமியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் நம்ம அபிராமி பட்டர். அப்பேற்பட்ட ஸ்தலம்தான் நம்மளுடைய அபிராமி அம்மன் கோயில் திருக்கடையூரில் இருக்குது. இந்த ஸ்தலம் இன்றைக்கும் 60ஆம் கல்யாணம், ஆயுள் பரிகாரம் இன்னும் சிறந்த முறையில் போகும். இன்னும் மேற்கொண்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை ரொம்ப பிரபல்யமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலில். அதனால் நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவை போய் இந்த கோயிலை தரிசித்து வந்தால் மிகவும் நல்லது.